சிறகு உடைந்த சிட்டு. விடியற்காலை 3 மணிக்கு. தேவி தேவி, அந்த ரப்பர் தோட்டத்தின் அமைதியை கிழிக்கும் அந்த அதிகார குரல் என் காதுகளில் இப்போதும் ஒலிக்கிறது. என் பெயர் தேவி. இது என் உண்மையான பெயரா? என் பெற்றோர் யார்? நான் எங்கே பிறந்தேன்? என் பிறந்த தேதி எனக்கு தெரியாது. கல்வி ஞானம் இல்லை. பள்ளிக்கூட வாசற்படியில் நான் கால் வைக்கவில்லை. விவரம் தெரிந்த நாள் முதல் அந்த ரப்பர் காடும் என் அத்தையின் கோபக்கார முகமும் தான் என் உலகம். பெற்றோர் வாங்கிய கடனுக்காக என்னை அடகு வைத்திருப்பதாக சொல்லி ஒரு அடிமையைப் போல் என்னை வளர்த்தார் என் அத்தை. பகல் முழுவதும் வீட்டு வேலை, காட்டில் ரப்பர் பால் வெட்டும் வேலை என என் உடல் ஓயாமல் உழைக்கும். தவறு செய்யாவிட்டாலும் அத்தையின் கையில் எது கிடைக்கிறதோ அது என் உடலை தண்டிக்கும். அக்கம் பக்கத்தினர் என் நிலையை பார்த்து கவலைப்படுவார்கள். எனக்காக பிரார்த்தனை செய்வார்கள். பல சமயங்களில் என் அத்தை எனக்கு உணவு கொடுக்க மாட்டார். பசி தாங்க முடியாமல் என் அண்டை வீட்டாரிடம் உணவு கேட்பேன். அவர்களும் எனக்கு கொடுத்து உதவுவார்கள். இந்த சோகத்திலும் எனக்கு சிறு சந்தோஷம் இருக்கிறது. என் தோழிகள், நாங்கள் டிராக்டரில் ஏறி ரப்பர் தோட்டத்தில் சென்று வேலை செய்வோம். ஒன்றாக சாப்பிடுவோம். ஒன்றாக பலவித விளையாட்டுகள் விளையாடுவோம். நாங்கள் விளையாடும் பொழுது என் உடல் வலியும் என் கவலையும் என் அத்தையின் மீது வைத்திருக்கும் பயமும் மறந்து விடுவேன். வானம் இருண்டால் நான் தான் முதலில் கத்துவேன். காட்டுக்குள் கூகை கத்தினால் மழை வரும் என ஒரு நம்பிக்கை. அதனால் நானும் என் தோழிகளும் சேர்ந்து கூகை போலவே சத்தமிடுவோம். ரப்பர் மலையில் எங்கள் குரல்கள் பட்டு எதிர் ஒலியை கேட்டு நாங்கள் மகிழ்வோம். நான் மரம் வெட்டி பால் எடுக்கும் வேலை எனக்கு அத்துப்படி. என் வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக இருக்கும் நொடிகள் இவைகளே. நாட்கள் கடந்தன. அத்தையின் மகன் என் மீது அன்பு காட்டினான். என்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று நம்பிக்கை வளர்த்தான். அனாதியாக இருந்த எனக்கு அந்த அன்பு ஒரு மருந்தாக தெரிந்தது. அவனை நம்பி என் கற்பை இழந்தேன். ஆனால் நான் கருவுற்ற செய்தி தெரிந்ததும் என் உலகம் தலைகீழானது. மயக்க நிலையில் என் கரு கலைக்கப்பட்டது. நான் துடித்த போது அந்த தாய் மகன் இருவரும் ஏளனமாக சிரித்தனர். எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. ஆனால் என் வலி சொல்லவும் வார்த்தை இல்லை. சில காலங்கள் கழித்து என் அத்தையின் மகன் இன்னொரு பெண்ணை மணமுடித்தார். அந்த நொடியில் என் பிறப்பை நான் வெறுத்தேன். நான் ஏமாற்றப்பட்டதை அப்போதுதான் தெளிவாக புரிந்து கொண்டேன். என்னை இவர்கள் கொடுமை செய்கிறார்கள் என்று அறிந்தேன். இதற்காக பல கொடுமைகளை கடக்க வேண்டியதாயிற்று. வேதனையில் என் மனம் இரண்டாக உடைந்தது. நான் காதலித்தவனும் அவன் புது மனைவியும் இல்லற வாழ்க்கையில் அறைக்குள் உறக்கம். நானோ சமையல் அறையில் உறக்கம். மனம் கல்லாய் போனது. அனுபவிக்க வேறு எதுவும் இல்லை. அனைத்து வழியும் நான் அனுபவித்துள்ளேன். ஒரு நாள் உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு செல்ல பேருந்தில் பயணித்தேன். இந்த பேருந்து பயணம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. என் எதிரே அமர்ந்திருந்த ஒரு பெண் என்னையே உற்று பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. மெல்ல அருகில் வந்து என் கைகளை பிடித்து, யாரம்மா நீ, அப்படியே என்னைப் போலவே இருக்கிறாய் என விசாரித்தாள். நான் என்னை பற்றி சொன்னேன். உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்தன. அவள் என் சொந்த சகோதரி. பல ஆண்டுகளுக்கு முன் பணத்திற்காக அந்த அத்தை என்னை கடத்தி வந்து விட்டதை அவள் சொன்னபோது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் வாழ்வுக்கு வெளிச்சம் வந்தது. மகிழ்ச்சி பெருகியது. நான் என் சகோதரியை கட்டி அணைத்து கொண்டேன். மறு பேச்சு பேசாமல் என் உண்மையான குடும்பத்தோடு யாரிடமும் சொல்லாமல் உடனே சென்றேன். ஒரு நொடியில் இந்த பேருந்து பயணத்தில் என் வாழ்க்கையை மாற்றினார் கடவுள். பல வருடங்களுக்கு பிறகு நான் என் தந்தை, தாய், சகோதரியோடு நிம்மதியாக வாழத் தொடங்கினேன். சில காலம் கழித்து அந்த பழைய உறவுக்கு என் தோழிகளை நலம் விசாரிக்க தொடர்பு கொண்டேன். அப்பொழுது ஒரு செய்தி வந்தது. என்னை சித்திரவதை செய்த அந்த அத்தை ஒரு விபத்தில் தீப்பற்றி எரிந்து அங்கேயே உயிரிழந்தார் என்று சொன்னார்கள். அவர் செய்த பாவங்கள் அவருக்கே வினையாக முடிந்தது. தன் வினை தன்னை சுடும் என்பது வெறும் பழமொழி அல்ல,
அதுதான் பிரபஞ்சத்தின் நீதி. இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.